ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி காலையில் பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன், பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கெலாம் கரெக்டாக டானே எழுந்திரிச்சிட்டேன். நானே நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லைங்க, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலோட காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சுட்டு தான் வந்து கதவை திறந்தேன். பாப்பா ஊரில் தூங்குறாங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க ஒரு ரூமில். சரி, நம்ம வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து வீடெல்லாம் நான் வந்து கழுவிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாசக்கால் மட்டும் துடைச்சிட்டு வெளியே தண்ணி தெளித்து மாப்பு வந்து போட்டு விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா வாசக்காலுக்கு குங்கும மஞ்சள்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு இருந்தேன். நேற்று வந்து நான் செய்யலை, ஏன்னா நேற்று வந்து மாப்பு மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இருந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் வந்து வாசல்லாம் துடைச்சி இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தேன். குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு நம்ம வந்து வாசலுக்கு கோலம் போட்டுருவேன். நான் வந்து மாக்கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். ஏன்னா பாப்பா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே காயவும் காயாது, எந்திரிச்சிருவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிக்கும் போதே பார்த்திங்கன்னா பாப்பா எந்திரிச்சிட்டா. என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு மறுபடியும் தூங்க வச்சுட்டு அப்புறமா நான் வந்து பூஜை செய்கிறதுக்கு ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா கோலம் வந்து சின்னதாக தான் போட முடியும் என்னோடய வாசலில். அது வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு அந்த சைடு நின்று போட்டோன்னா கோலம் கலைஞ்சிரும், சாரீ பட்டியே வந்து கலைஞ்சிரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாரியே இன்றைக்கி தான் கட்டுறேன். ஏன்னா பூஜை பண்ணும்போது சாரீ கட்டிட்டு பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி இல்லையா, அதனால் சாரீ கட்டிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து சரி மஞ்சள் கலரில் கட்டலாம். என்கிட்ட இதுதான் 2 சாரீ இருக்குது, ரொம்ப சிம்பிளான சாரீ தான். இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பட்டு புடவை மாதிரி, இந்த கரவச்ச புடவை மாதிரி கட்டிட்டு நம்ம பூஜை பண்ணால் என்னாலலாம் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் சிம்பிளாக நமக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி கட்டிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா வாசலில் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு உருளியில் பூ போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு நேற்று வந்து பூவெலாம் வாங்கிட்டு வர சொன்னேன். பூ வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகமாக இருக்குது. நான் வந்து உதிரி பூவாக வாங்கிட்டு வர சொன்னேன், இதுவே பார்த்திங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. சரி கொஞ்சம் வந்து உருளியில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேன். அதையும் போட்டுட்டு சாமி படத்துக்கெலாம் ரோஸ் வச்சுட்டு விளக்குக்கெலாம் வந்து மல்லிகைப்பூ வந்து போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா நான் வந்து விளக்கு வந்து நேற்று தான் வாங்கிட்டு வர சொன்னேன், மண் விளக்கு வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். அதில் ஒரு 5 விளக்கு வாங்கிட்டு வந்து சரி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுக்கலாம். நைட்டே வந்து ஊற வச்சு கழுவி வச்சுட்டேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்குக்கெலாம் பொட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணேன். 3:30 மணிக்கு எழுந்திரிச்சா கரெக்டாக இருக்குது. நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்காது. நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னு வைங்களேன், நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து எதுவுமே ரெடி பண்ணல, காலைல எழுந்திரிச்சி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பூவெலாம் எடுத்துமே வச்சுட்டு வெத்தலை பாக்கெலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், ஏன்னா வாடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பால் வந்து சாமிக்கு பிரசாதத்துக்கு வந்து பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். சக்கரை பொங்கல் வந்து சாயந்தரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த டைமுக்குள்ளே நான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்றதுனால தான் வந்து அதுக்கு சாயந்தரம் வந்து சக்கரை பொங்கல் வச்சுக்கணும். கோயிலுக்கு வேறு போகணும், அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வாசலில் தான் ஃபஸ்ட்டு வாசலில் விளக்கேற்றிட்டு தான் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் நான் விளக்கேற்றணும். நான் அது வந்து எப்போவுமே நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம வந்து செய்கிறது தான், செவ்வாய் வெள்ளியானால் நான் வந்து எப்போவுமே இந்த வந்து பண்ணுவேன் பூஜை பண்ணுறதுலாம். அதே போல் இன்னும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும், அவ்வளோதான். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கெலாம் சூப்பராக எழுந்திரிச்சிட்டேன். பூஜையும் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா 4:45 நான் பண்ணும்போது எல்லா வேலையும் முடித்து இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே 4:45 ஆகிடுச்சி. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் வீட்டில் எல்லாமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டேங்க. இதுக்கப்புறம் வந்து நான் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள போய் எழுப்பிக்கிட்டே இருந்தேன். பாப்பா அவங்களெல்லாம் எழுப்பினேன், எந்திரிக்கவே இல்லை. சரி அப்புறம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நான் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போனேங்க கோயிலுக்கு. அதுக்கப்புறம் சரி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா சூப்பராக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அங்கேயே வந்து பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. கூட்டம் இருந்தது, ஆனால் நார்மல் கூட்டம் தான், போயிட்டே இருந்தாங்க. சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே புளியோதரை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் என்னோட